வணக்கம் மாணவர்களே. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ படிப்புக்கான விண்ணப்பிக்கும் பதிவு செய்யும் தேதி, அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அந்த சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 29/6/2025 கடைசி நாள் அப்படிங்கிற செய்தி தான் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியும், கடந்த மே மாதம் 4ஆம் தேதி நீட்டுக்கான தேர்வு நடந்து ரிசல்ட்லாம் வெளியிடப்பட்டு ஆல் இண்டியா ரேங்கிங்லாம் ஓரளவுக்கு வெளியில் வந்துடுச்சு. இன்னும் எம்சிசி அவங்களுடைய தரவரிசை பட்டியலை அதை இது பண்ணுறதுக்கே ஆரம்பிக்கவே இல்லை. இந்நிலையில் தமிழ்நாடு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு விண்ணப்பத்தை அந்த சைட்டை ஓப்பன் பண்ணி வச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, லாஸ்ட் இயர் நடந்த அந்த குளறுபடிகள், லாஸ்ட் மினிட்ல மாணவர்கள் அந்த சைட்டு ஹேங் ஆனது அப்படிங்கிற அந்த பல பிரச்சனைகளை ஹரிபரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதியே லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பல மாணவர்களால் பல சர்டிஃபிகேட், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதேமாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு பிடபிள்யூ சர்டிஃபிகேட் இதெல்லாம் பெற முடியாமல் ரொம்ப காலதாமதம் அப்படிங்கிறனால 5 நாட்கள் கூடுதலாக நீட்டிக்கப்பட்டது. அந்த நீட்டிக்கப்பட்ட கடைசி நாள் இன்றைக்கி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 29/6/2025 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அந்த சைட்டில் https:/TN medical selection.net அப்படிங்கிற அந்த சைட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். உங்களுக்கு சப்போஸ் எந்த அப்ளிகேஷன் இல்லாட்டினா கூட பரவாயில்ல, அதாவது தட் மீன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, இருக்கிறத வச்சாது என்ன செய்யுங்க, ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் தான் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா கவுன்சிலிங்கில் கலந்துக்கிற முடியும். இல்லாட்டினா இது பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. குறிப்பாக என்னெல்லாம் அடிப்படையான சில சான்றிதழ்கள் அப்படின்னா, அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் போனஃபைடு சர்டிஃபிகேட்டு, அது பள்ளியிலேருந்து கடைசி இன்ஸ்டியூஷன் எங்கே படிச்சிங்களோ அங்கே போனஃபைடு சர்டிஃபிகேட்டு, அதேமாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு ரிசர்வேஷன் பிரிக்கப்படும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இதில் இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ 7.5 இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்கள் அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். அதேமாதிரி என்ஆர்ஐக்கு அவங்களுக்கு தனி சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அடிப்படையானது சில சான்றிதழ்கள், உங்களால் சில சான்றிதழ்கள் பெற முடியாமல் ஏற்ற முடியாட்டினா கூட பரவாயில்ல, அதுக்கடுத்து எடுத்து டைம் கொடுப்பாங்க, கண்டிப்பாக அதில் ஏற்றிக்கலாம். ஆனால் சான்றிதழ் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க, விண்ணப்பிக்காமல் இருந்துடாதீங்க. இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி விண்ணப்பித்தா தான் உங்களால் இந்த தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அந்த கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 1,20,000 பேர்கிட்ட எழுதுனாங்க. அதில் 74,000 பேர் 50% கிட்ட இந்த நீட் தேர்வில் பாஸ் பண்ணியிருந்தாங்க. கடந்த 25ஆம் தேதி முடியலே ஒரு 60,000 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்ததா, விண்ணப்பிச்சிருந்ததா செய்திகள் வெளிவந்துச்சு. 75,000 பேரில் எப்படி 60,000 பேர் அப்படின்னா, இப்போ ஒரே கேண்டிடேட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ தனியாக ப்ரிப்பேர் பண்ணல, கவர்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, 7.5 கோட்டா அப்படிங்கல அவர் தனித்தனியாக தான் கன்சிடர் பண்ணப்படுவார். அதனால் அது ஒரே கேண்டிடேட்டாக தான் இருப்பார். அவர் 4-5 பணிகளை தனித்தனியாக வரும். அதை பேஸ் பண்ணி தான் இது வரக்கூடியது. மற்றபடி எத்தனை பேர் இருந்தாலும் சரி, இப்போயே ஓரளவுக்கு மேக்ஸிமம் உங்களுடைய மார்க் அடிப்படையிலும் சரி, ஆல் இண்டியா ரேங்கிங் அடிப்படையிலுமே சரி, நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் டென்டேட்டிவாக அப்படிங்கிறது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இப்போ இந்த விண்ணப்ப தேதி முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அவங்க ஒரு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அது ஒரு ஜூலை 7-9 வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இவங்க முதல்ல ஃபுல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணி இவங்க ஒரு பிடிஎஃப் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ரேங்க் லிஸ்ட்டு இப்போ அந்த தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இருந்தாலும் கடைசியாக ஒரு முறை எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ படிப்புக்கான அந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய கடைசி நாள் இன்று மாலை 5 மணி. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு யார் எழுதியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள நீட் எழுதி அவங்க குவாலிஃபை ஆகியிருந்தாங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லுங்கள். அதுதான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கருத்து. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.